Hi, this is Kanika Boutique. நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீயாக டைலரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும், ஆரி ஒர்க் ப்ரைடல் ப்ளவுஸும் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாரீ கன்வெர்ட் டு மேக்ஸி mom&.com ஆர்டர்ஸ் இது எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இதே போல் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இது வந்து பேக் ஓப்பன் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டீலில் வந்து ஸ்கேலப் டிசைன், நெக்லேயும் வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணேன், நல்லா அயன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் அயன் பண்ணி போடுங்க. அயன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடம் கோஸாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு 1 inch தான் இங்கே மார்க் பண்ணுவோம். அதே போல் 1 inch நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் 2 inch இங்கே வைப்போம். லைனிங் ப்ளவுஸுனால 1 inch நமக்கு போதும். 1 inch ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மார்க். இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 13 உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் 13 வைக்கிறேன். வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா, 13.5 ப்ளவுஸோட ஹைட் டோட்டலாக. ஓகேங்களா? இவங்களுக்கு நெக்கோட வித்து வந்து 3 inch வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு வந்து 2 inch போதும். இவங்களோட ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch வைக்கிறேன். நெக்கோட ஹைட்டு வந்து இவங்களுக்கு வந்து 9 வந்து இது வந்து பேக் ஓப்பன். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 1/2 inch நம்ம விடணும். பேக் வந்து கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த 1/4 inch விட்டுட்டு இதிலேருந்து 3 inch வந்து நெக்கு, அதிலேருந்து 2 inch வந்து ஷோல்டரு, 1/2 inch வந்து தையலுக்கு. இதுதான் வந்து கரெக்டான மார்க்கு. இது வந்து பேக் ஓப்பன், அதனால நான் நல்லா 9 inch வரைக்கும் நெக்கை வந்து வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து 8 inch எல்லாருக்கும் வைக்கலாம். நெக்கை வந்து நான் அப்புறமா மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நெக்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் அளவு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெடி அளவுலேருந்து 13 ஒரு மார்க் வச்சுக்கோங்க. மார்க் வச்சுட்டு இப்போ இவங்களோட செஸ்ட் அளவு எவ்வளோனா 33 வருது. இவங்க செஸ்ட் அளவு 33 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டேப்பை வச்சு மடித்து பாருங்கள். 33 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 16 வருது. நம்ம எப்பவுமே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 2 inch கூட்டுவோம். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 inch கூட்டுவோம். இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் நான் 2 inch கூட்டுறேன். அப்போ 18 வருது. 18 அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அதான் நான் 18 பாதி 9.25. அந்த 9.25 இங்கே நான் வைக்கிறேன். 13 நம்ம இங்கே வச்சோம்ல, 9.25 இங்கே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ
இதுக்கு கீழே 13ல் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 13ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களோட ஆம்கோல் அளவு எவ்வளோனா 8.25 வந்தது. எப்பவுமே நம்ம 13ல் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து 8 இன்ச்சு வைப்போம். இதுக்கு மேலே 8 இன்ச்சு வச்சாலே எல்லாருக்கும் சரியாக இருக்கும். இவங்க கொஞ்சம் டைட்டாக போடுறவங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் 4 இன்ச்சு சேர்த்து கொஞ்சம் டைட்டாக போடுறவங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் 4 இன்ச்சு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 வைக்கிறேன். நான் கரெக்டாக அந்த 13ல் வச்சு 8.25 வைக்கிறேன். நம்ம இதை 1/2 இன்ச்சு தையலுக்கு போக மீதி அவங்களோட கரெக்டான ஆம்கோல் அளவு 8.25 கிடைக்கும். நார்மலாக நீங்கள் எல்லாருக்கும் 13லேருந்து 8 இன்ச்சு வச்சிங்கனாலே கரெக்டாகிடும். கொஞ்சம் டைட்டாக போடுறவங்க 8.5 இன்ச்சு அந்த மாதிரி போடலாம். இவங்க 8.25 போடுவாங்க. தையலுக்கு 1/2 இன்ச் போச்சுன்னா மீதி 4 இன்ச்சு பார்த்தா இங்கே ப்ளவுஸ் நீங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல ஆம்கோல் நீங்கள் தையலுக்கு போக 8.25 இருக்கும். மொத்தமாக நான் 8.25 வைக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மீதி 8.25 இருக்கும். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதை எல் ஷேப் பண்ணிக்கிறேன். இதான் மிட் பாயிண்ட்டு. ஷோல்டரு எல் ஷேப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதான். இந்த 3 பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணலை, ரஃப்பாகவே கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன நெக் டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காட் ஒன்று பண்ணணும். இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே 1 இன்ச் வச்சோம்ல, இங்கேயும் ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு கிளாத் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். இதில் நம்ம பிரின்சஸ் கட் போட போகிறோம். பிரின்சஸ் கட் வந்து நம்ம வந்து பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், வந்து கிளாத்தில் கட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு 34 வரைக்கும் தான் வந்து நம்ம கிளாத்லேயே டைரெக்டாக அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக செட் ஆகும். அவங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து லூஸ் வந்து கிடைக்கும். நம்ம 35, 36, 37 இந்த மாதிரிலாம் போகும்போது கப் ஷேப் லூஸ் கிடைக்கிறதுக்காக ஸ்டிச்சிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். அது நம்ம இந்த கிளாத்லேயே கட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்காது அவங்களுக்கு. அதனால் நம்ம பேப்பர் கட் போட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து 33 தான் செஸ்ட்டு சைஸு, இருந்தாலும் நான் பேப்பர் கட்டே போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் அதே மாதிரி பேக் பார்ட்டை எடுத்து போட்டு அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்க வேண்டியதான், நெக்கு எல்லாமே. இதில் வந்து பேக் பார்ட் வந்து நம்ம வந்து பேக் ஓப்பன் வைக்கிறதுனால 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். ஸோ அதை மட்டும் அப்படியே இப்படி இழுத்து அந்த 4 இன்ச்சை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். இதில் புரியுதுங்களா, எப்படி போட்டிருக்கன்ட்டு போடும்போது அந்த 4 இன்ச்சு அப்படி உள்ள அப்படி போட்டுட்டு நெக்கு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு, ஆம்கோல். இதில் மார்க்கிங் தெரியுதான்னு தெரில, நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் வந்து லூஸ் வேணும், அப்போ தான் நமக்கு கப் ஷேப் வந்து கிடைக்கும். அதனால் அந்த லூஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு பொறுமையாக மார்க் பண்ணுங்கள்.
சும்மா ஒரு லைன் போடுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் வரும். நான் சும்மா ஒரு லைன் போடுறேன். இது வந்து ஆம்கோல். இது வந்து சைடு வந்து இது பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு சரியா கிட்ட வச்சு காமிக்கிறேன். இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரின்சஸ் கட் வந்து மார்க் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், இப்போ நெக்கு வந்து 3 இன்ச்சு இது கரெக்டாக வச்சு லைன் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இங்கே ஒரு 1 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் நெக்கு விட்டதுக்கப்புறம் ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. ஏன்னா 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ 3 இன்ச்சில் இந்த நெக்கிலேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கணும். நம்ம வந்து 13 இன்ச்சு நம்ம டாட் மார்க் பண்ணுவோம்ல லைனிங் ப்ளவுஸ், அந்த மாதிரி 3 இன்ச்சு நெக்கு விட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்கள்ல ஸ்ட்ரெயிட்டாக, அதுலேருந்து 9 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 9, 9.5. பஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு 9.5, 10 வரைக்கும் வைக்கலாம். பஸ்ட்டு சைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 9 போதும். வச்சுட்டு இப்போ இங்கே 4 இன்ச்சு இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 இன்ச்சு இருக்கான்னு சரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 4 இன்ச்சு இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சிலேருந்து நம்ம டாட் பிடிக்க 1.5 இன்ச்சு ஒரு மார்க் வச்சுட்டு இதிலேருந்து மேலே 1 இன்ச்சு, அது உள்ளே மடிக்கிறதுக்கு போய்டும், அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு மார்க் பண்ணும்போது க்ராஸாக இங்கேருந்து 1/2 இன்ச் கீழே லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச் இதோட ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச் கீழே போட்டுக்கோங்க. புரியல அப்படின்னா வீடியோவை திருப்பி பாருங்கள், அப்போ தான் புரியும். பொறுமையாக பாருங்கள். இந்த ஆம்கோல் டாட் வந்து நம்ம தோராயமாக பிடிக்கிறது தான். இங்கேயும் அதே போல் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இன்னும் ½ இன்ச்சுக்கு வரணும் இந்த டாட்டு. நான் இதை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் திருப்பி பென்னில் நான் அழகாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அந்த அந்த பேப்பரில் வந்து சரியாக தெரியலன்றதுனால நான் வேறு பேப்பரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், அதில் பார்த்துருப்பீங்க பேக் அப்படியே போட்டு தான் ட்ரேஸ் பண்ணணுன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/4 இன்ச்சை நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கை போட்டு ட்ரேஸ் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஷோல்டரு 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த ஆம்கோலை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அதில் பேக் சைடு இருந்தது அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணி, பேக்கு இங்கே இருக்குன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா எல் ஷேப் போடுறேன். நான் இன்னும் ஃப்ரண்ட்டு நெக் வந்து எடுக்கல. நெக்கை நான் அப்புறமா கட் பண்ணிக்குவேன். சும்மா இப்போ ஒரு இதுக்காக இப்படி நெக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நெக் எவ்வளோ இறக்கம் வேணுமோ, நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்டு வியூ எது வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கரெக்டாக நெக்கிலேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் வைக்கிறேன். அப்போ இங்கே நெக்கு 3 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணால் மொத்தம் 4 இன்ச்சு வருது. இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சு இது எல்லா சைஸ்க்குமே செட் ஆகும். 9 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுட்டு இப்போ இங்கே 4 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4 இன்ச் கரெக்டாக இங்கே இருக்கணும், அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழேயும் 4 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச்சு ஒரு மார்க்கு,
அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த மாதிரி தான் இதுவும். 1 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இங்கே 9 இன்ச்சு மார்க் வச்சோம்ல, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கூர்ப்பான ஷேப் வந்து வராது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இந்த இடம் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கையால் பிடிக்கிறது தான். நீங்கள் மார்க் பண்ணும்போது அப்படியே வளைவாக மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் இந்த டாட் வரும், அவ்வளோதான். நீங்கள் மார்க் பண்ணும்போது இப்படி வளைவாக, கூர்ப்பிங்க வரக்கூடாது, இந்த இடம் வந்து வளைவாக வரணும், அவ்வளோதான். ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ஷேப் வரும். இதை அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வச்சு மார்க் பண்ணணும். இந்த இடம் வந்து ஃபோல்டிங்காக வரணும். என்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லைன்றதால நான் நார்மல் பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்ட் கிட்ட இப்படி வரும். இந்த கிளாத்தையும் எடுத்துட்டோம், சென்ட்ரு பாயிண்ட் வந்து இப்படி வந்து வரும். இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், லைனிங்கில் போட்டு ஃபோல்டிங், இந்த சைடு ஃபோல்டிங் கிளாத் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் இந்த மாதிரி போட்டு வைங்க. இங்கே வந்து பெரிய சைஸாக இருக்குன்னா இதுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு எடுத்து போடணும். சின்ன சைஸாக இருக்குன்னா இதே அளவு அப்படியே போட்டு வெட்டிக்கலாம். இதை அப்படியே போட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி லைனிங்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது பாருங்கள். இந்த பீஸ் தான் இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொக்கிக்கு வரும். இது வந்து நம்ம பேக்கில் தான் கொக்கி வைக்க போகிறோம் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் அப்படியே ஃபோல்டிங்காகவே எடுத்தாச்சு. அதே மாதிரி மீதி இருக்க 2 பீஸு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே இப்போ லைனிங்கில் போட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் இதில் லைனிங்கை போடுறேன், 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுறேன். சுற்றி 1/4 இன்ச் விடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ண வேணுன்றதுனால இப்படியே போடுறேன். கிளாத் வந்து கொஞ்சம் வந்து பத்தலை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து பேக்கு இந்த சைடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு அந்த பஸ்ட்டு வர சைடு இப்படி போட்டிருக்கேன். அதே போல் உங்களுக்கு கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி நீங்கள் போடுங்க. நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவ்க்கு வந்து கிளாத் வந்து நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லீவ் இன்னும் கட் பண்ணலை, ரஃபாக மட்டும் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லாங் ஸ்லீவு, ஸ்லோப் டிசைன் கேட்டிருக்காங்க, அதனால் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம இங்கே ஜாயின் போடுற மாதிரி தான் வரும், ஏன்னா ஜாயினிங்கில் வந்து கிடைக்கல. லைனிங் வந்து ஜாயினாக கிடச்சிருச்சு, பட் ஆனால் மெயின் கிளாத் வந்து ஜாயினிங்கில் வந்து கிடைக்கல. அதே போல் இது வந்து அந்த சைடு பஸ்ட் பாயிண்ட்டு. ஸ்லீவ் கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ்க்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கிடைக்கல, அந்த கிளாத் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நான் வேறு கிளாத் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பட்டு ஃபேப்ரிக், இது வந்து லைட்டாக வந்து சில்க் ஃபேப்ரிக். இதுக்கெலாம் வந்து லைனிங் எந்த கலர்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் தெரியாது, ஏன்னா இது உள்ளே தான் இருக்க போது நல்லா டார்க் ஷேடு வேறு இருக்குது. நம்ம எப்படி வேணால் ஷேட் வேணால் யூஸ் பண்ணலாம். இது எங்கள் ரிலேட்டிவ் ப்ளவுஸ் தான், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிளாத் பத்தலை, இப்போ போய் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நான் இதே வந்து போடுறேன்.
நீங்கள் வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, நீங்கள் என்ன கிளாத் நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங் வந்து ஒரு 1.5 மீட்டர் கிட்ட எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து அவங்க லாங் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பத்தாது, அதனால தான் நான் இதை வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோஸாக இருந்தது, அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு. இங்கே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து எல்போ ஸ்லீவ். இது அவங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 9 இன்ச்சு. ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 4 இன்ச் வருது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா பிடிச்சிக்கலாம். 4.5 மொத்தம் 9 இன்ச்சு தான் வருது அவங்க சர்க்கம்ஃபரன்ஸு. நான் வந்து 4.5 வச்சுருக்கேன். ஸ்லீவோட சுற்றளவு, ஸ்லீவோட ஹைட்டு வந்து 9 இன்ச். ஓகேங்களா? இங்கே 9 இன்ச் நம்ம இங்கே வச்சாலும் இங்கே ஸ்லீவ்லேருந்து 5 இன்ச் வருது பாருங்கள். இந்த 5 இன்ச்சில் என்ன சுற்றளவு வருதோ அதுதான் நம்ம இங்கே வச்சு அதுலேருந்து 1.5 இன்ச் இங்கே நம்ம வைக்கணும். இங்கே வந்து 4.5 இன்ச் தான் வந்தது, இதுலேருந்து நான் 1.5 இன்ச் இங்கே வச்சு வைக்கிறேன்னா அந்த மாதிரி வந்தால் தப்பு. சரிங்களா? நம்ம வந்து போன ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து 5 இன்ச்சு வச்சு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஆகுதோ அதை இங்கே வச்சு அதுலேருந்து 1.5 இன்ச் தான் வச்சோம். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கேருந்து 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சில் இவங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.5 இருக்குது. அப்போ 5.5 இன்ச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. அதுலேருந்து 1.5 இன்ச்சுனா 7 இன்ச்சு. 7 இன்ச்சிலேருந்து இது வந்து ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சுக்கு மேலே ஸ்லீவ் போகும்போது 7 இன்ச்சுனா ஸ்லீவோட ஹைட். இங்கே வந்து ஸ்லீவோட சுற்றளவுக்கு அந்த ஆம்கோல் வளவு வந்து 7 இன்ச்சு வருது. இங்கே வந்து ஸ்லீவோட ஹைட்டே வந்து 7 இன்ச்சுக்கு மேலே போகுது. போன தாட்டி நம்ம என்ன பண்ணோம், 5 இன்ச்சு ஸ்லீவ் வரும்போது இங்கே 2.5 இன்ச்சு தான் வச்சோம். இப்போ இவங்களுக்கு 7 இன்ச்சு மேலே போகுது. அப்போ 3.5 இன்ச்சு கிட்ட வைக்கணும். 3.5 இன்ச்சு வச்சா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே இந்த கர்வ் வந்து இப்படி வரணும். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணோம். அதிலேருந்து அதோட அவங்க கையோட சுற்றளவு வந்து 5.5. இங்கே 1.5 இன்ச்சு விட்டு இங்கே 1.5 இன்ச், இந்த இடத்துல 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த 5 இன்ச்சில் கை சுற்றளவு வந்து 5.5. அதுலேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 7. அந்த 7 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 3.5 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து கையோட சுற்றளவு வந்து 4.5. தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதோட மிட் பாயிண்ட் வச்சு ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஸ்லீவு. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இதில் மிட் பாயிண்ட் வச்சு அப்படியே குழஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே லைனிங் மேலே போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாய். இதை நீங்கள் எனக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.